தமிழ்நாட்டு மக்களாகிய எங்களுக்கும் தான் விஜய் சார் நல்லா வாயில வருது. நீங்க சொன்ன மாதிரியே தான் வேணா விட்டுருங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. அதே மாதிரிதான் வேணா விட்டுறலாம் அப்படின்னு நாங்களும் விட்டுட்டோம். என்னென்னலாம் கேட்கணும்னு தோணுது தெரியுமா முதல்வர் அவர்களே? அழகான பொண்டாட்டியும் 25 வயசுல பையனும் 20 வயசுல பொண்ணையும் ஒரு குடும்பத்தையே, அதாவது உங்களோட குடும்பத்தையே தள்ளி வச்சுட்டு 43 வயசு தாய்க்கிழவி த்ரிஷாவோட, நடிகை த்ரிஷாவோட கல்யாண வீட்ல இருந்து எழவு வீடு வரைக்கும் சுத்தி வரீங்களே, அதுவும் கவர்மெண்ட் காசுல ஓடுற கான்வாயில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்கணும்னு இந்த வாய் வரைக்கும் வருது. கேட்க முடியல. ஒரு பிரஸ் மீட் கூட வைக்கிறதுக்கு துப்பு இல்லாத ஒரு முதலமைச்சரா இருக்கீங்களே முதல்வர் அவர்களே அப்படின்னு கேட்கணும்னு இந்த வாய் வரைக்கும் வருது. கேட்க முடியல. நீங்க மட்டும் இல்ல, உங்க ஒட்டுமொத்த அமைச்சரவை கூட்டமுமே ஒரு மூடர் கூட்டமா இருக்குதே அப்படின்னு கேட்கணும்னு இந்த வாய் வரைக்கும் வருது. கேட்க முடியல. 41 பேர் கரூர்ல சாகிறதுக்கு காரணமா இருந்துட்டு அதுக்கு ஆறுதலாகவும் உங்களுக்கு அரணாகவும் இருந்த அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து என் மேல பழிய போறீங்களே அப்படின்னு கேட்டீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கணும்னு இந்த வாய் வரைக்கும் வருது. கேட்க முடியல. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் நீங்க செஞ்ச தப்பெல்லாம் திமுக தான் செஞ்சுச்சு, ஸ்டாலின் அவர்கள் தான் செஞ்சாருன்னு நேத்து வரைக்கும் எங்க திருச்சியில நின்னு ஒப்பாரி வச்சுட்டு போறீங்களே, ஐயோ அழுமூஞ்சி முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு கேட்கணும்னு இந்த வாய் வரைக்கும் வருது. கேட்க முடியல. டெல்லி வரைக்கும் போயிட்டு தமிழ்நாட்டு போலீஸோட சல்யூட் எல்லாம் வாங்கிட்டு அங்க இருக்கிற பிரஸ் கெஞ்சி கெதரும் போது கூட கண்டுக்காம ஏறி வந்தீங்களே. ஏன்னா அவங்க எல்லாம் கேக்குற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு இந்த வாய் வரைக்கும் வருது. ஆனாலும் கேட்க முடியல. நான் ஆட்சிக்கு வந்த மறுநாளே தமிழ்நாட்டை சுத்தமா வாஷிங் பவுடர் போட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படியே தேனாரும் பாலாரும் ஓடும், அப்படியே சொர்க்க பூமியா மாத்திருவேன். கொலை நடக்காது, கற்பழிப்பு நடக்காது, திருட்டு நடக்காது, டாஸ்மார்க்ல எவனும் குடிக்க மாட்டான், கஞ்சா எவனும் அடிக்க மாட்டான் அப்படிலாம் வாய்க்கிழிய பேசுனீங்களே. இன்னைக்கு கஞ்சா போதையில பல கொலைகள், பல கற்பழிப்பு சம்பவங்கள், மது போதையில பல கொலைகள், பல கற்பழிப்பு சம்பவங்கள், டாஸ்மார்க் கடையை அங்கிட்டு மூடிட்டு இங்கிட்டு சந்துக்குள்ள வச்சு மணமகிழ் மன்றத்தை திறந்து விட்டு அங்க கியூ வரிசையில நின்னு ஆயிரக்கணக்கான குடிப்பிரியர்கள் நின்னு வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி நடக்குது உங்க ஆட்சியில? நீங்க தானே இதெல்லாம் கொண்டு வந்தீங்க, நீங்க தானே இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு பேஸ்புக்க திறந்தா, ஒரு போனை எடுத்தா, ஒரு டிவியை எடுத்தா, ஒரு பேப்பரை திறந்தா இன்னைக்கு எத்தனை பேரை கொண்டு இருக்காங்களோ, இன்னைக்கு எத்தனை பேரை கற்பழிச்சிருக்கிறானுங்களோ, இன்னைக்கு எத்தனை இடத்துல கொலை நடந்திருக்கு, திருட்டு நடந்திருக்கோம். கல்ல போட்டு கொலை பண்ணா, கத்தியால குத்தி கொலை பண்ணா, அருவாளால வெட்டி கொலை பண்ணா அப்படின்னு எந்தெந்த செய்தி கண்ணுக்கு வருது. ஐயோ பயமா இருக்குதே. நீங்க அப்படி சொன்னீங்களே விஜய் சார், இன்னைக்கு இப்படி நடந்துட்டு இருக்கே, அன்னைக்கு அங்கொன்னு இங்கொன்னு நடந்துச்சு, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கொலை ஒரே நாள்ல ஒரே மாசத்துல நடக்குதே அப்படின்னு உங்களை நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கணும்னு இந்த வாய் வரைக்கும் வருது. கேட்க முடியல. என்ன பண்றது? நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க, நாங்கெல்லாம் உங்களோட குடிமக்களா இருக்கோம். என்ன பண்றது?